தமிழக தலைமை செயலாளர் ஆன்லைன் மூலமாக ஆஜராக அனுமதிக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையும் தற்போது நிராகரிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீதிபதிகள், நீதித்துறை அதிகாரிகளுக்கு சம்பளம், பண பலன்கள் அளிக்காத விவகாரம் தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டதில் தமிழக தலைமை செயலாளர் நேரில் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக தலைமை செயலாளர் ஆன்லைன் மூலமாக ஆஜராக தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்போது அது நிராகரிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். வணக்கம் ஆண்டன், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. அதாவது தமிழக தலைமைச் செயலாளர் கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். ஆகஸ்ட் 27 நேரில் ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இன்று சற்று முன்னர் திட்டவட்டமாக ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றது. அவர் ஆன்லைனில் ஆஜராக அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் நீதிபதிகள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார்கள். உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும், நேரில் ஆஜராவதற்கு ஏன் வெட்கப்படுகிறீர்கள் என்று உச்சநீதிமன்றமானது கேள்வி எழுப்பி ஆகஸ்ட் 27 நேரில் ஆஜராவதற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. நீதிபதிகளுடைய அலவன்ஸ் உள்ளிட்டவற்றை வழங்குமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை செயல்படுத்தாதற்காகத்தான் உச்சநீதிமன்றமானது தற்பொழுது இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றது. நீதிபதிகளுடைய ஊதியம் மற்றும் படிகள் தொடர்பான அகில இந்திய நீதிபதிகள் சங்க வழக்கை உச்சநீதிமன்றமானது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில்தான் 2வது தேசிய நீதித்துறை ஊதிய குழுவானது தற்போதைய மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய அலவன்ஸ்கள் தொடர்பாக சில பரிந்துரைகளை செய்திருந்தது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளில் நீதிபதிகளுக்கான ஊதியம் மற்றும் ஓய்வூதிய திருத்தம் குறித்த உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி BV ரெட்டி தலைமையிலான 2வது தேசிய நீதித்துறை ஊதிய குழு ஊதிய பரிந்துரைகளை உச்சநீதிமன்றமானது ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் அதனை செயல்படுத்துவதற்கு உச்சநீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதனை செயல்படுத்துவதற்கு மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இது போன்ற பல்வேறு அகவிலைப்படி, மின்சாரம் மற்றும் நீர் கட்டணம், வீட்டு வாடகை அலவன்ஸ், பயண சலுகை உள்ளிட்ட பல்வேறு அலவன்ஸ்கள் தொடர்பாகத்தான் அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. எனவே நீதிபதிகளுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம், ஓய்வூதியம் ஆகியவற்றின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டிய தொகைகள் 29/2/2024 அன்று அல்லது அதற்கு முன்பு கணக்கிடப்பட்டு வழங்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றமானது ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த உத்தரவினை பல மாநிலங்கள் பின்பற்றவில்லை என்று வழக்கானது தொடர்ந்து மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றது. அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு உட்பட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் இன்று காலையிலும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதிகள் மீண்டும் திட்டவட்டமாக கூறினார்கள். அதில் தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்கள் இன்னும் இந்த உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் நீதிபதிகள் அனைத்து அந்த சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் யார் யார் அதனை அமல்படுத்தவில்லையோ அந்த சம்பந்தப்பட்ட மாநில தலைமைச் செயலாளர்கள் ஆகஸ்ட் 27 உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று இன்று காலையில் கூறியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையெல்லாம் சற்று முன்னர் தமிழக அரசுடைய வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி DY சந்திரசூட் அமர்வில் நேரில் ஆஜராகி தமிழக தலைமைச் செயலாளர் தற்பொழுதுதான் புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்றார். அதன் அடிப்படையில் ஆன்லைனில் ஆஜராவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று அவர் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் நீதிபதிகள் அதனை திட்டவட்டமாக நிராகரித்து விட்டார்கள். ஏற்கனவே இதுபோன்ற உச்சநீதிமன்ற உத்தரவு அமல்படுத்தாத மாநிலங்களுடைய தலைமைச் செயலாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஆகஸ்ட் 27 ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு நாங்கள் விலக்களிக்க முடியாது, தமிழகத்திற்கு விலக்களிக்க முடியாது. எனவே தமிழக தலைமைச் செயலாளர் ஆகஸ்ட் 27 கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும். ஆன்லைனில் ஆஜராக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும். ஏன் கூச்சப்படுகிறீர்கள், நேரில் ஆஜராகுங்கள் என்று கூறி ஆகஸ்ட் 27 தமிழக தலைமைச் செயலாளரும் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. ஆண்டன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.